ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து சுடிதார் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் என்னோடய வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சுடிதார் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம கஸ்டமர் வந்து நம்மளுக்கு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. இது ஃபேண்ட் மெட்டீரியல். இது பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் கொடுக்கல, அவங்க அளவு ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு அதை நம்மளுக்கு வந்து ஸ்டிச் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி இந்த அளவு டாப்பை வச்சு எப்படி நம்ம வந்து ஒரு சுடிதார் கட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா லைனிங் பீஸ் எப்படி மடித்து போடணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நம்ம லைனிங் துணி வாங்கும்போது நம்மளுக்கு இப்படி தான் கட் பண்ணி கொடுப்பாங்க. அதை இந்த மாதிரி ரெண்டாக மடித்து போட்டுக்கோங்க. நம்ம ஃபோல்டு பக்கம் வந்து நம்ம பக்கத்தில் இருக்கணும். ஆப்போசிட்டில் வந்து ஓப்பன் சைடு இருக்க மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ஆப்போசிட்டில் பார்த்து ஓப்பன் சைடு இருக்க மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஒரு அளவு டாப்பை வச்சு தான் நம்ம வந்து இப்போ வந்து மெஷர் பண்ண போகிறோம். இதில் நம்ம அதிகமான அளவு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ணலாம். ட்ரெஸ்ஸை பார்த்திங்கன்னா சுருக்கெல்லாம் எதுவும் இல்லாமல் ஒரு அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு மெஷர்மெண்ட்லாம் எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு 4-5 மெஷர்மெண்ட் மட்டும் நம்ம வந்து ஒரு டாப்லேருந்து எடுத்தாலே போதும், அழகாக ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக ஒரு 1/2 இன்ச்சு ஃபஸ்ட்டு லைன் மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து பேசிக் தான், இதை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடலாம். இப்போ மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து அளவு டாப்பை வந்து 2 ஈவனாக மடிச்சிக்கோங்க. இது ஏன் இப்போ அயர்ன் பண்ண சொன்னால் இந்தமாதிரி சுருக்கெல்லாம் இருக்கும், அதனால் வீடியோக்காக என்ன பண்ண முடியல. நீங்கள் ஒரு அயர்ன் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், அந்த அளவெல்லாம் கரெக்டாக கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி 2 ஈவனாக மடித்து போட்டுக்குங்க. அதே சேம் மெத்தட் தான். இப்போ நம்ம லைனிங் பீஸில் எப்படி வந்து ஃபோல்டு பக்கம் வந்து வச்சோமோ அதேமாரி இந்த பக்கம் ஃபோல்டு வந்து 2 ஃபோல்டு ஒன்றா இருக்கணும். ஓப்பனாக இருக்கிறது வந்து ஓப்பன் சைடில் இந்த மாதிரி ஆப்போசிட்டில் வச்சுக்கோங்க. எல்லா பக்கமும் ஈவனாக இருக்க மாதிரி எடுத்து விட்டுருங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ப்ளவுஸை விட நம்மளுக்கு வந்து சுடிதார் தைக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. அதனால் ரொம்ப ஈஸியாக ஃபினிஷ் பண்ணலாம். பிகினர்ஸ் இருந்தாலும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஒரு 4-5 மெஷர்மெண்ட் மட்டும் நம்ம எடுக்க போகிறோம், அதிகமாக எதுவுமே எடுக்கலை. சிம்பிளாக எப்படி வந்து ஸ்டிச் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். இப்போ இது கரெக்டாக ஈவனாக போட்டுடுங்க. இந்த மாதிரி போட்டுட்டு கரெக்டாக அந்த 1/2 இன்ச்சு மேலே மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதை டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த இடம் 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு விட்டுட்டு மற்றதெல்லாம் சரி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து நெக்கை வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்கை மார்க் பண்ணும்போது இப்போ தள்ளி பண்ணக்கூடாது, ஃப்ரண்ட்லேயும் வரக்கூடாது, கரெக்டாக ஈவனாக வர மாதிரி இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, இந்த நெக்கோட ஹைட் எங்கே முடியுதோ அந்த இடத்துல கையை வச்சிங்க. நான் இப்போ கை வைக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி பிடிச்சிட்டு நீங்கள் நெக்கு திருப்பினீங்கன்னா அது ஃப்ரண்ட் பக்கமும் போகாது, பேக் சைடும் போகாது, உங்களுக்கு ஈவனாக இருக்கும். ஏன்னா ஏன் இப்படி பிடிச்சி நம்ம கட் பண்ணுறோன்னா, கொஞ்சம் தள்ளி வச்சுட்டா நம்ம கழுத்தோடைய அகலம் அதிகமாகிடும். இப்போ ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக டாப்பில் எங்கே இருக்கோ அங்கே ஒரு மார்க் பண்ணுறோம், அது தள்ளி ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணுங்கள். இப்போ ஹேம்கோல் கரெக்டாக அந்த வளைவை சரி பண்ணி எடுத்துகிட்டு அங்கே ஒரு மார்க் பண்ணுறோம். அதுக்கு முன்பக்கம் கரெக்டாக எங்கே இருக்கோ அதுக்கு ஃப்ரண்ட்டில் பண்ணோம், பின்பக்கம் பண்ணக்கூடாது. அதேமாரி ஓப்பன் சைடு இந்த மாதிரி ஓப்பனை கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஓப்பன் எங்கே இருக்கோ அங்கே ஒரு லைன் பண்ணுங்கள். இது வந்து நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுத்தால் எல்லாமே வேறு மாதிரி வரும். இவங்க அளவு டாப்பே கொடுத்ததுனால இந்த மாதிரி. இவங்க வந்து கொஞ்சம் ஃபிட்டாலாம் போட மாட்டாங்க. இவங்க நிறைய நம்மகிட்ட தைச்சிருக்காங்க. இவங்க எப்பவுமே ஃபிட்டாக போட மாட்டாங்க, கொஞ்சம் லூஸாக தான் போடுவாங்க. இடுப்புக்கிட்ட வந்து ஷேப் அந்த அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்கல. நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக ஷேப் எடுத்து அவங்களுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நெக்கோட ஹைட்டு கரெக்டாக எங்கே இருக்கோ அங்கே ஒரு லைன் பண்ணிக்கிங்க. அதுக்கு முன்பக்கமாக ஒரு லைன் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா, இவ்வளோ தான் நம்ம எடுக்கிற அளவே. ஓகேங்களா, இந்த அளவை வச்சு நம்ம அழகாக ஒரு டாப்பை வந்து கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ எடுத்த அளவெலாம் எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு பார்த்துக்கலாம். நெக்குக்கு பார்த்திங்கன்னா லைன் பண்ணிக்கிங்க. இவங்க வந்து டிசைனர் நெக்கு வந்து ஒரு 2 டாப்புக்கு முன்னாடி தைச்சிருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா வந்து எனக்கு பைப்பிங் மட்டும் வச்சா போதும், வேறு எந்த டிசைனும் வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால் சிம்பிளாக ரவுண்ட் ஷேப் தான் அவங்களே கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட் லைன் பண்ணுறது வந்து நம்ம வந்து கட் பண்ண போகிற பீஸ். அப்புறம் இப்போ பண்ணிகிட்ருக்கு பார்த்திங்கன்னா நம்ம டாப்போடைய ஒரிஜினல் வந்து நெக்கோடைய ஹைட்டு. ஓகேங்களா, ஒரு 1/2 இன்ச்சுக்கு முன்னாடி லைன் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா ஹேம்கோல் எதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம தையலுக்காக விட்டுருக்கோங்களே அதில் தான் மார்க் பண்ணுமே தவிர இதில் பண்ணக்கூடாது. இப்போ இது வந்து அவங்க டாப் வந்து கொஞ்சம் ஷேப் இல்லாமல் இருக்குது, அதை நம்ம வந்து கொஞ்சம் ஷேப்பாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அப்போ இதை மார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஸ்டிச்சிங்காக பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச் அளவுக்கு நான் வந்து கேப் விடுறேன். நீங்கள் 1.5 இன்ச்சை கூட விட்டுக்கலாம். நான் 2 இன்ச் அளவுக்கு விடுறேன். அதேமாரி ஹிப்புக்கிட்ட ஷேப் வரைஞ்சிக்கிங்க. இப்போ வந்து இதை நம்ம வரைஞ்சிட்டோம்.
இப்போ இங்கே ஓப்பன் கிட்டேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து இது மாதிரி லைன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து எல்லா இடத்தையும் 2 இன்ச்சு விட்டோம் இல்லைங்களா, இங்கே வந்து ஒரு 1 இன்ச்சு அந்த அளவுக்கு விட்டால் போதும். 1/2 இன்ச்சு மடித்து திருப்புறதுக்கு மட்டும் இருந்தால் போதும். இந்த மாதிரி லைன் பண்ணிக்கிங்க. இவ்வளோ தான், ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட். ஒரு அளவு டாப்பில் ஒரு 2-3 அளவு நம்ம எடுத்தாலே போதும். ஒரு அளவு டாப்பை வச்சு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ ஹைட் மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ ஹைட் வந்து ஒரிஜினல் டாப்போட ஹைட் இங்கே வருது. நம்ம லைனிங்ன்றதுனால ஒரு 2 இன்ச்சு நான் வந்து மேலே கம்மி பண்ணி மார்க் பண்ணுறேன். இப்போ அந்த அளவுக்கு மட்டும் நம்மளுக்கு இருந்தால் போதும். டாப் தைக்கும்போது நம்ம ஒரிஜினல் பீஸில் போடும்போது பார்த்திங்கன்னா நம்ம டாப்போடைய ஹைட் எடுத்துக்கலாம். டாப்பை விட லைனிங் பீஸ் வந்து ஒரு 2 இன்ச்சு மேலே இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ரெண்டுத்தையும் ஈவனாக வச்சு தைக்கக்கூடாது. இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே எப்படி மார்க் பண்ணிக்குமோ அதே ஷேப்பில் அழகாக கட் பண்ணிவிட்டு எடுத்துக்குங்க. பிகினர்ஸாக இருக்கவங்க ஃபஸ்ட்டு ஒரு சின்ன சின்ன துணி இந்த மாதிரி வீட்டில் இருக்க வேட்டி அந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு எனக்கு ஐடியா இருக்குது, நான் ஸ்டிச் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ட்ரை பண்ணிட்டு ரொம்ப ஈஸியாக வந்துடும். இப்போ நம்ம ஹைட்டையும் வந்து கட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நெக்கோட ஷேப் வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நான் கட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு நெக், ஓகேங்களா. ஃப்ரண்ட்டு நெக்கு ரவுண்ட் ஷேப் தான் நம்ம எடுத்துருக்கோம். பைப்பிங் கேட்டிருக்காங்க. இப்போ இதை கட் பண்ணிட்டோம். இப்போ பேக் சைடும் பண்ணிக்கலாம். எழுதி வச்சுருங்க ஃப்ரண்ட்டு பேக்குன்னு, மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ வந்து நெக்கோட ஹைட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் ஓரளவுக்கு நம்ம கண்டுபிடிச்சிருவோம். சில பேர் ஈவனாக கொடுப்பாங்க, அப்போ வந்து பார்த்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் மார்க் பண்ணும்போதே ஃப்ரண்ட் பேக்குன்னு நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பேக் சைடு பாருங்கள், நெக்கோட ஹைட் எங்கே இருக்கோ அங்கே ஒரு மார்க்கு, மேலே ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் பண்ணிவிட்டு இங்கேயும் அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்டு தள்ளி ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம். இதாலே ஸ்ட்ரைட்டாக எடுத்து ஒரு லைன் பண்ணிக்கிங்க. 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்காக ஒரு லைனு, கட் பண்ணுறதுக்காக ஒரு லைன், ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட் பண்ண லைனில் நம்ம கட் பண்ணி தச்சுன்னா ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக அந்த லைனில் போய் நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ நம்ம வந்து அளவு டாப்பை வந்து 2ஆக மடித்து போட்டிருக்கோம். அதாவது நம்ம வந்து கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பீஸை மட்டும்தான் கட் பண்ணுறேன், சரிங்களா. பேக்கை வந்து தனியாக தான் கட் பண்ண போகிறேன். இப்போ 2ஆக ஈவனாக மடித்து போட்டுட்டு பண்ணுங்கள். இப்போ எதுக்கு இந்த 14 இன்ச்சு 20 இன்ச்சு எடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம ஷோல்டர்லேருந்து ஹிப்பு கிட்ட வரைக்கும் 14 இன்ச்சு வரும், ஓப்பனுக்கிட்ட 20 இன்ச்சு வரும். அதை உங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம மார்க் பண்ணும்போது டீட்டெயிலாக அதை நான் சொல்கிறேன். இப்போ நம்ம அளவு ட்ரெஸ் தான் மார்க் பண்ணுறோன்றதுனால நான் வந்து சும்மா அதில் எழுதி மட்டும் வச்சுருக்கேன் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. ஏன்னா இந்த 14 இன்ச்சு 20 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணி வரும்போது மேக்ஸிமம் எவ்வளோ ஹைட்டாக இருந்தாலும் அது ஓரளவு கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஹைட்டாக இருக்கவங்க மட்டும்தான் அந்த ஹைட் கொஞ்சம் மாறுமே தவிர மேக்ஸிமம் இது வந்து ஓரளவுக்கு எல்லாருக்குமே வந்து மேட்ச் ஆகும். இப்போ இது வந்து நம்ம வந்து லைனிங் துணி அப்படியே போட்டு கட் பண்ணி டாப்பில் போட்டு கட் பண்ணிட்டு எடுக்கலாம். ஏன் ஃப்ரண்ட் அண்ட் பேக் தனியாக போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் எப்பவுமே வந்து துணி வந்து கொஞ்சம் அகலம் வந்து கம்மியாக தான் கொடுப்பாங்க. ஆனால் பேக் பீஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம ஸ்லீவ் வந்து பேக் சைட்லேருந்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் தனித்தனியாக போட்டு கட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதை கட் பண்ணி முடிச்சிடலாம். இதே சேம் மெத்தடில் பேக்லேயும் கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நான் ஸ்லீவோட வீடியோ மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. நான் வந்து ஸ்லீவோட வீடியோ உங்களுக்கு தனி வீடியோவை டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போடுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.